முக்கியமான விஷயம், பெண்கள் செக்ஷுவல் வயலேஷன்ல செக்ஷுவல் அபியூஸ்ல ஈடுபடவே மாட்டாங்க அப்படின்னு இல்லை, அல்லது செக்ஷுவல் அபியூசர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னும் இல்லை. ஸோ பெண்கள்லையும் ஆபத்தானவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் உலகம் முழுவதிலும் நடந்த செக்ஷுவல் வயலேஷன்ஸ், செக்ஷுவல் டெரரிசம், கேங் ரேப்ஸ், இந்த மாதிரியான ரொம்ப கொடூரமான செக்ஸ் ரிலேட்டட் கிரைம்ஸை எடுத்து பார்க்கும் பொழுது ஆண்களால் பெண்களுக்கு நிகழ்த்தப்பட்ட செக்ஷுவல் வயலேஷன்ஸ் தான் ஜாஸ்தி, செக்ஷுவல் கிரைம்ஸோட எண்ணிக்கை தான் ஜாஸ்தி. அப்படிங்கிறதுனால அந்த பர்டிகுலர் பிரச்சனையை இந்த புத்தகம், இந்த ஆராய்ச்சியாளர் தன்னுடைய ஒரு மைய புள்ளியாக எடுத்து ஆராய்ச்சி பண்ணி இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த செக்ஷுவல் அபியூஸ் அப்படிங்கிற இந்த செக்ஷுவல் ப்ரூட்டல் கிரைம் அப்படிங்கிற ஒரு பிஹேவியருக்கு மட்டும் இல்லை, எந்த மனிதர்களுடைய எல்லா பிஹேவியருக்குமே 2 காரணிகள் உண்டு. ஒன்று, அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற பயாலஜிக்கல் காரணிகள், அவனுடைய மூளை செயல்படும் விதம், அவனுடைய உடலுக்குள்ள இருக்கிற ரசாயனங்களுடைய தன்மை எல்லாம், அதுதான் அந்த மைண்ட் செட்னு சொல்லுவோம்.